அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், திருச்செந்தூரில் ரொம்ப விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் திருச்செந்தூர் அன்னதானம். 2019 ஆடி பௌர்ணமி ஒட்டி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆடி பௌர்ணமி அன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி இந்த வருஷத்தோட 8வது வருஷத்தில் நம்ம காலடி வைக்கிறோம். அதுக்கு ஆதரவு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நம்முடைய ஆண்டாள் பக்தர்கள் பேரவை உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. திருமதி வித்யா ரவிக்குமார், சாகுபுரம் டிசிடபிள்யூ, அவங்க தான் இதுக்கு என்ன சொல்கிறது, இதை பூர்ணம் ஆக்கினது. அவங்களுடைய மகாபெரியவா பூஜை அன்றைக்கி முடித்து எதேச்சியாக நான் சொன்ன விஷயம், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம், அப்புறம் 300 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறன்னு விஷயம் எல்லாம் காயினாச்சு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை செயல் வடிவம் கொடுத்தது இதற்கு செயல் வடிவம் கொடுத்தது பெரியமல்லி சேர்ந்த திரு சரவணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. சரவணன் சார் இதில் இன்வால்வ் ஆகலைன்னா இந்த அன்னதானம் என்பது இன்றைக்கி தினமலரில் பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்தளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிக்க மாட்டோம். இன்னும் 1000 மடங்கு இதோட எக்ஸ்பேண்ட் ஆகணுன்றது ஆசைப்படுறோம். அதை எப்படி ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் உணவு கொடுக்குறாங்களோ அதுபோல் நாமும் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய ஆசை. பார்க்கலாம். ரெண்டாவது இந்த அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் எடுத்த முடிவு என்னென்னா, ஆனியன், கார்லிக், வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் இனி சமைப்பது என்று முடிவெடுத்தாகிவிட்டது. இனிமேல் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த அன்னதானத்திலும் பூண்டும் வெங்காயமும் இருக்காது. பூண்டு வெங்காயம் இல்லைன்னா எல்லோரும் சாப்பிட்லாம், பூண்டு வெங்காயம் இருந்ததுன்னா எல்லோரும் சாப்பிட முடியாது, அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரோக்ராம் சமீபத்தில் ஜெயின் சிலர் வந்திருக்காங்க கோயிலுக்கு, சாப்பிட்டு பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாமல் போயிட்டாங்க. பட் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி, இது போல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அன்னதானத்தை கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளால் ஒரு 4 பேருக்கு சாப்பிடாமல் போயிட்டாங்களே அப்படின்னும்போது அது பெயின். அது கேள்விப்பட்ட போது ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம மற்ற மாதிரி சாப்பிடாம போகிறான் ஒருத்தன் அப்படின்னா அது மகிழ்ச்சியாக எடுத்துக்காமல், இப்போ எனக்கு சமீபத்தில் நடந்த சம்பவம் அப்படி தானே. அதில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் நாம் இல்லை. எனக்கு தெரியாது, நம்ம ஆனியனும் பூண்டும் வெங்காயமும் பூண்டும் போட்டதுனால சாப்பிட முடியாமல் ஒரு 10 பேர் திரும்பிட்டாங்கன்றது எனக்கு அது ஒரு பெரிய மனக்குமுறலாக இருந்தது. பெரிய மனசுமையை ஏற்றி விட்டது. ஸோ அது இல்லாமல் சமைப்போமே, அவ்வளோதான். அன்னதானத்திலே எல்லா அன்னதானமும் சிறப்பான அன்னதானம். எனக்கு வருத்தத்துக்குரிய அன்னதானம் இந்த சிவன்மலை தான். எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டுறாங்க. அந்த அன்னதானம் நம்ம பக்தர்களுக்கு போடுறதுக்காக அந்த அன்னதானம். நான் இப்போ நேற்று கூட ஆடி தபஸ் மானாமதுரில், மற்ற ஊரில் இன்றைக்கி அதுக்கு அன்னதானம் போட்டாங்க. நீங்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாது, மக்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒழுங்காக நின்று எல்லாருமே தெளிவாக வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தட்டு தான், ரிப்பீட் பண்ணாதீங்க. ரிப்பீட் உங்களுக்கு மறுபடியும் ரசம் வேணுன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க, மோர் வேணால் அங்கே வாங்கிக்கோங்க. ரொம்ப தெளிவாக நடந்திருக்கு. மக்கள் தெளிவானவர்கள் தான். இப்போ திமுக அதிமுக வரக்கூடாது அப்படின்லாம் தெளிவாக இருந்தாங்க. நடுவில் விஜய் வந்தார், ஜெயிச்சிட்டார். அடுத்து இப்போ இந்த கவர்மெண்ட் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மக்கள் இன்னொரு தெளிவான முடிவெடுப்பான்னு நினைக்கிறேன். சூரியன் நோக்கி இல்லை ரெட்டையிலை நோக்கி நகருவாங்க நம்புகிறேன் நான். சொக்கலிங்கம் ஏன் தாமரை நோக்கி நகர மாட்டாங்களான்னா, தாமரை நான் ஒரு பொறுப்பில் இருந்துன்னு நான் சொல்லக்கூடாது, அது மலர்வதற்கான வாய்ப்பே நம்ம ஆட்கள் உருவாக்க மாட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானபீட அவார்டு வைரமுத்து கொடுத்தது. அது உச்சக்கட்ட அராஜகம். அது பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் நடக்கலை. நம்பர் 2, அவங்க கொடுத்தாச்சு, உழைஞ்சி போயாச்சு. அது எப்படியாவது எக்கற்கட்டாவது போட்டோம். ஆனால் அந்த பன்னாடைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு வேறு. பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சிறந்த சேவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட அயோக்கியத்தனை எதுவும் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்கே மொழி என்பது ரொம்ப ரொம்ப மக்கள் மனசோட நெருக்கமான ஒரு விஷயம். தமிழ் இந்தியில் என்ன ஒரு புண்ணாக்கு லாங்குவேஜ். தமிழுக்கு இருக்கக்கூடிய தொன்மை வேறு எதுக்கும் கிடையாது. சான்ஸ்கிரிட்லாம் இவங்க சொல்லலாம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தமிழ் தான்
சமஸ்கிருதம் நான் தவறுன்னு சொல்லலை, தமிழுக்கு அப்புறம் தான் எல்லா மொழின்றதான் என்னோடய கருத்து. அப்போது தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை 3வது தள்ளுறாங்க. மனோன்மணியம் சுந்தரம் நியூஸில் இன்றைக்கி வந்து பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு சொல்ல, தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்ல. ஏன் தமிழ் தானே முதல்ல பாடணும், நம்முடைய விழா தான், நம்முடைய யூனிவர்சிட்டி தானே. ப்ராப்ளம் எங்கன்னா இதெல்லாம் தெரியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, மக்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்காங்க. இதோட விளைவுகள் வந்து தாமரை மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த அரசாங்கம் நான் சொல்கிறதுனால இந்த விஷயம் சொன்னேன். அந்த மாற்றம் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு அதாவது அரசியல் இதோட கட் பண்ணி நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஆனியன் அண்டு கார்லிக் இல்லாத ஆக சிறந்த ஒரு அன்னதானத்தை இனிமேல் வந்து நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் என்பதற்கு உறுதி கொடுக்கின்றேன். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா 98 403 94 600 98403 94600. நம்பர் 2 வந்து ஒரு அன்பு சகோதரர் ரூபாய் 1,00,000 வந்து காளிமலைக்கு வந்து அந்த ஐயப்பன் கோயில் கட்டுவதற்கு, காளிமலை தாயார் கோயிலை வந்து புனரமைப்பதற்கு கொடுத்து உதவியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு அற்புதமான மனிதர். 2வது வந்து இந்த 1,00,000 ரூபாயோட 35 லட்ச ரூபாய், நான் ஒரு 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. 35 லட்ச ரூபாய் காளிமலைக்குன்றது ஆண்டாள் பக்தர்கள் பேர் சார்பாக பணம் வந்து வைத்திருக்கின்றோம். காளிமலை வந்து ஒன்ஸ் அந்த அப்ரூவல்லாம் வந்த உடனே ஒரு 5 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணிடணுன்றது என்னோடய ஆசை. நடக்கும்ன்றதை நம்புவோம். எண்ணம் தானே வாழ்க்கை. 3வது வந்து சுத்தமான நெய் வந்து இனிமேல் வந்து எல்லா கோயில்களையுமே தீபம் ஏற்றுவதற்கு நெய் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அந்த வகையில் இது ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தேன். இந்த மாதிரி எண்ணெய் தீபம் காமிச்சிட்ருக்காங்களே பக்தர்களுக்குன்ற இடத்துல நெய் தீபம் நல்லதானே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு திருநெல்வேலி பக்கத்துக்கூடிய அம்பாசமுத்திரன்ற ஊருக்கு அருகாமையில் உள்ள திருவாலிநாதர் கோவிலிருந்து நான் பெரிதும் மதிக்கூடிய திரு சங்கர் அவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த கோவில் குருக்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சொக்கலிங்கம் சார் 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு டின்னு நல்லெண்ணெய் தேவைப்படுது. அவங்க ஒரு பர்டிகுலர் பிராண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், நல்லெண்ணெய் வந்து இந்த பிராண்ட் தான் வேணுமா, சுத்தமான நல்ல எண்ணெய் வேணுமான்ட்டு. சுத்தமான நல்ல எண்ணெய் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திருவள்ளிநாதர் கோயிலை பொறுத்த வரைக்கும் தெரியாத விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இது ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாருக்கும் தெரியும், மகன் கட்டினது. அப்பா கட்டினது வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். அப்பா பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டின முதல் சிவாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள திருவாலிநாதர் கோவில். இது மானுமெண்டல் டெம்பிள். அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த கோயில் குருக்களுக்கெல்லாம் சம்பளம் 125 ரூபா மாதம், 125 125 இதான் உண்மை. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வைப்பு நிதி 1,00,000 ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும். இதுதான் நம்முடைய கோயிலுடைய ஆக்சுவல் நிலைமை. பழனி, ஸ்ரீரங்கம் இது போல் கோயில் இருக்கக்கூடிய ஐயர்களை வைத்து எல்லா ஐயர்களும் வந்து கொள்ளடிக்கிறாங்க, கோடி கோடியாக குவிச்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. 125 ரூபா வந்தாலும் தட்டில் விடக்கூடிய காசுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஒரு லோக்கல் மக்கள் தவிர யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஏமாற்றாமல் ஆத்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடிய பிராமணர்கள் அது எங்கள் பக்கத்தில் உண்டு. திருநெல்வேலி மக்களுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பேன். திருநெல்வேலிக்கூடிய பிராமணர்களுக்கு அது தண்ணீர் வாகு, அதான் உண்மை. ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம எண்ணெய் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதோட மாதம் 1 லிட்டரு இல்லை 2 லிட்டரு 3 லிட்டரு ஏதோ நெய்யும் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லிட்டர் நெய் ஒரு மாதத்துக்கு தேவைப்படும், சுத்தமான நெய். இது வந்து நம்ம கொடுத்து ஏன் இந்த ப்ராஜெக்டை துவங்கக்கூடாது. நம்ம வந்து திருநெல்வேலி கூடிய பெரும்பான்மையான கோயில்களுக்கு நாட்டு மாடு கொடுத்துட்டோம். அதுபோல் திருநெல்வேலியை மையப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்குமே இதை பண்ணலான்றது என்னுடைய விருப்பம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அதாவது ஃபஸ்ட் கால் யார் பண்ணுறாங்களோ அவங்க இதை லைஃப் லாங் பண்ணட்டும். ஏன்னா வந்து நாம் அது போல் கோயிலை கட்டுறதுக்கு நினச்சி கனவுல கூட நினைக்க முடியாது. பூசலார் மாதிரி நம்ம கனவுலேயே அப்படி சும்மா கனவு வந்து தூக்கத்தில் கூட இல்லை, தூக்கம் வராமல் கண்ணை மூட்டி கூட நினச்சி பார்க்க முடியாது அது மாதிரி கோயில் கட்டுறதுக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு இன்றைக்கி என்ன கூட இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா நீங்கள் எனக்கு வந்து இந்த பணம்லாம் அனுப்ப வேண்டாம். நான் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து நம்பர் கேட்டிங்கன்னா லொக்கேஷன் சொல்லிடுவாங்க.
ஏன்னா எல்லாத்தையும் பணம் வாங்கி ஒரு லிட்டர் வாங்கி தரது போஜனம் இல்லை. அந்த கோவிலுக்குன்னு பர்மனெண்ட்டாக யாரோ ஒருவர் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு டின்னு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி தரணும். நம்பர் 2, அதை வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெப்படையில் என்னோடய அன்பு சகோதரி வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய கடையில் சுத்தமான நல்லெண்ணெய் இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டா கூட அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. யாராவது ஒரு ஆள் தான் பண்ணணும், அதையும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நம்பர் 2 வந்து நெய் மாதம் 3 லிட்ரு இல்லை 4 லிட்ரு நீங்கள் அந்த கோயிலுக்கு அனுப்பணும். இது ஒரு ஆள் எடுத்துக்கலாம், இது வந்து 2 பேர் எடுத்துக்கலாம். ஒரே ஆள் நல்லெண்ணெய் அனுப்ப முடியலன்னா நீங்கள் ஒரு 10-15 பேர்கிட்ட 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வாங்கி அந்த புண்ணியத்தை தேடிக்கிங்களேன். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்றால் 98 403 94 600 என்ற நம்பரை கூப்பிடுங்க. இது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறம் வந்து எல்லா கோயில்களுக்கும் இதை நம்ம வந்து கொண்டு போவோம். அண்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம் கோயில் சம்பந்தமாக. திருவெள்ளக்குளம் அப்படின்னு வந்து ஒரு பெருமாள் கோயில், சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார். இது வந்து ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. 11ஆம் தேதி அந்த கோயிலுக்கு போக இருக்கின்றோம் ஆஸ் அ டீம். இப்போ எப்படி நம்ம வந்து சமீபத்தில் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போனோமோ அதே போல் ஒரு 5 கோயில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் முதன்மையான ஒரு கோயில் வந்து பெருமாள் கோயில், வைஷ்ணவம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அதன் பிறகு ஆரணேஸ்வரர் கோயில், அது தற்புருஷ பீட கோவில். அது 2வது வந்து மதங்கீஸ்வரர் கோயில், அகோர பீட ஸ்தலம். அது 3வது யோகநாத சுவாமி வாமதேவ பீடம், கைலாயநாத சுவாமி கைலாயநாத சுவாமி பீம பீடம். அடுத்தது வந்து நம்புவார் கண்ணன் சுவாமி, அப்புறம் மகாதேவ பீடம். இந்த 5 கோயில்களும் ப்ளஸ் பெருமாள் கோயில் இது வந்து 11ஆம் தேதி பார்க்க இருக்கின்றோம். இதை முடிச்சுட்டு 12ஆம் தேதி வந்து நம்மளுடைய தை அமாவாசை. தை அமாவாசை வந்து இந்த முறை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை ஒட்டி தான் திருப்பந்தூரத்தில் அன்னதானம். 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசைன்னு சொல்கிறது மன்னிக்கும், ஆடி அமாவாசை 12ஆம் தேதி 12 ஆகஸ்ட் 2026. ஸோ அப்படியே முடிச்சுட்டு அன்றைக்கு இரவு நம்ம திருப்பந்தூரத்துக்கு அருகிலே தஞ்சாவூர்லேயோ அங்கே தங்கினீங்கன்னா அடுத்த நாள் அன்னதானத்தையும் போட்டுட்டு திருப்பந்தூரத்தில் அடுத்து நல்லபடியாக தர்ப்பணம் கொடுத்துட்டு எல்லோரும் வீடு போய் சேரலாம். இங்கே பெண்கள் கொடுக்கலாம், பெண்கள்லாம் கொடுத்தாங்க. இந்த திருப்பலாவில் தான் இன்னும் அதை நம்ம செட்டேட் பண்ண முடியல. ஸோ இது உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு அன்மெமரபிள், அது கூட அந்த வார்த்தை கூட தவறு. இது வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மளால் மறக்க முடியாது, மறக்கணும்னு நினைக்கக்கூட முடியாது. அதுபோல் கோயில்கள் தான் இப்போ நான் சொன்ன இந்த 6 கோயில். உடனே கூகுள் அவுட் பண்ணி அந்த கோயிலோட சிறப்பெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய தவறு. இந்த சீனிவாசன் பத்மாவதி கோயில் வந்து நேற்று தான் முதல் முறையாக கொடுத்து சொல்லியிருந்தேன் நான். ஏன் சொல்லலைங்க இப்போ வந்து நீங்கள் அந்த பக்கம் விட்டு இந்த பக்கத்தை விட்டுருக்கீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சுற்றின ஊர்கள் தான். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்கான நேரம் வந்ததுனால அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். என் கூட என்ன அன்பு சகோதரி எல்லாருமே ஒரு ஆண்டாள் பக்தர் பேர் வந்து வரப்போகிறாங்க. நான் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபுட்டு என்னோடய ஏற்பாடு முதல் நாள். ஏன்னா எல்லாருமே காலைல வரப்போகிறாங்க. 11ஆம் தேதி வந்துட்டாங்கன்னா 11 3 வேளை சாப்பாடும் நான் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 12 அவங்க தங்க போகிறாங்க. தங்கிட்டு 11 நைட் அவங்க தங்கிட்டு 12 பூஜை முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தொடர்பு தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரிப்பில் நானும் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 98 403 94 600 98403 94600 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் ஒரு சின்ன குறிப்புகள். மரண வீட்டிற்கு போய்விட்டு, அதாவது ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு நீங்கள் உடனே வந்து வீட்டுக்கு போகாதீங்க. எங்கேயாவது நின்றுட்டு போங்க. எங்கேயாவது ஒரு காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க. அதை முடிஞ்ச உடனே ஏதோ வந்து 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோடனே உடனே வீட்டுக்கு போய் லுங்கி கட்டிட்டு டிவி பார்க்குற மைண்ட் செட்டோடு இருக்காதிங்க. ஒரு ½ hour தாமதிச்சு கூட நீங்கள் போகலாம். பட் இது வந்து மேக் இட் இஸ் எ மேண்டட்ரி பாயிண்ட். அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் வந்து அதனால தான் ஒரு சுடுகாட்டெலாம் போய்ட்டு வந்தாங்கன்னா காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி அது வழியாக தானே உள்ளே வருது அப்படின்றதுக்காக. பட் அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உடம்பு சுற்றி
உடம்பு முழுக்கமே அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். வெறும் காலை கழுவுறது மட்டும் போதாது. அப்போது அதுக்கு வந்து மாற்று வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருறது. எப்படி கோயில் போய்ட்டு இருந்தால் கோயில் போய்ட்டு வெளில போகும்போது உடனே உட்காந்துருப்போம்னு சொல்லுவாங்க. இந்த சிவகரங்கள் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதுபோல் நெகட்டிவ் எனர்ஜி சில இடங்களில் அப்படியே அங்கேயே தங்கட்டுன்ற மாதிரி தான் நம்ம வந்து சில முடிவுகள் நம்ம முடிவு எடுக்கணும். சில முடிவுகள் இப்படி தான். அப்புறம் 2வது விஷயம், வயசானவங்க எல்லாருடைய அட்வைஸும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா முட்டாளுக்கு கூட வயசு அதிகமாகும். அதனால் இது கொஞ்சம் இந்த விஷயத்தையும் அண்டர்லைன் பண்ணிங்க. 3வது, நீங்கள் ஒரு வீடை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, உடனே வாஸ்து பார்க்கணும், அந்த வீட்டு நம்பர் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும்லாம் கிடையாது. முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, அந்த நெய்பர், அதாவது நம்ம நெய்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து வீடு பார்க்கும்போது அந்த நெய்பர் யாருன்றது தெரியாமல் அந்த வீட்டுக்கு குடி போகாதீர்கள். நீங்கள் அதே போல் உங்களோட கோல் இருக்குது, உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டம் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு, அதுபோல் கோல்களை நீங்கள் எழுதணுன்னா பேனாவில் எழுதுங்க. அதை அடைவதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், வழிமுறைகள், அதை பென்சிலில் எழுதுங்க. ஏன்னா கோல் மாறாது, ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். இன்றைக்கி ஒரு எண்ணம் இருக்கும், நாளைக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதை எப்படி அடைவதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து எப்போதுமே கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். 2 வாழைப்பழம் ஒரு குரங்குகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் நீ சாப்பிட்டுக்க, ஒரு வாழைப்பழம் எனக்கு கொடு, உனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் உண்டு, 100 வாழைப்பழம் போனஸ் கிடைக்குன்னு சொன்னால் அந்த குரங்கு நம்பாது. ஆனால் குரங்கை விட அதிக அறிவு உள்ளவன், 6 அறிவு படைத்த மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம் வந்து நம்மை வந்து இதே கான்செப்டுக்கு நம்ம யாராவது கையில் 2 பழம் வச்சுருக்கடா, ஒன்று கூட நம்ம சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், 100 பழம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மனிதன் வந்து அதை நம்பிடுவாங்க. ஸோ குரங்கு நம்பாத ஒரு விஷயத்தை மனிதன் நம்புறான்றதான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். அதற்கு காரணம் பேராசை. இந்த விஷயத்தை ஒட்டி தான் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பேச போகிறேன். அந்த பேராசை வந்து எந்த விஷயத்தில் வந்து எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பண விஷயத்தில் தான். நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரு முறை திருவண்ணாமலை ஜோதிடர் ஒருத்தரை பற்றி சொல்லி, அப்புறம் அவரே என்னை கூப்பிட்டு ஒரே நாளில் 6 ஹவர்ஸில் வந்து 53,000 வியூ வந்து அவரை வந்து ரொம்ப சங்கடப்பட்டு, எனக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரபு, ஒரு டாப் மேன், அவர் தான் எனக்கு கூப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து நான் சில விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் கமுக்கமாக தான் இருக்கேன். சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி அந்த சில விஷயங்கள் சொல்கிறதில்ல. அந்த நேரத்தில் வந்து நடந்த இன்னொரு நிகழ்வு, இன்னொரு மிக முக்கியமான ஒரு பெரிய பிரமுகருடன் ஒரு ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இதை நான் யார்ட்டையும் சொல்ல, இப்போ நான் பேர்லாம் சொல்ல போகிறல, அது ஒரு விஷயம். அவர் வந்து என்னோடய பெண்ணோட ஜாதகம் கொடுத்த, நான் கடைசியாக பார்த்த ஜோதிடர் அவர் தான். என் பெண்ணுக்காக கடந்த ஒரு 1.5 வருடங்களில் கோயில்பட்டி தங்கப்பாண்டியன், திண்டுக்கல் அருள்வேல், அப்புறம் திருவண்ணாமலை ஜோதிடர், நாமக்கல் பெரியமண்ணி ராஜா, மிக சிறந்த ஜோதிடர். வேறு யார்ட்டையும் நான் வந்து இதை பற்றி நான் பேசலை. ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் மேபி ஒருத்தர் 2 பேர் அவங்க தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லா ஜோதிடரும் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, இவளுக்கு வந்து பையன் வெளிநாட்டில் தான் இருப்பான், கல்யாணம் ஆகும்போது இங்கே இருக்கலாம், அதனால் 20 வருஷம் வெளிநாடு, எல்லாம் ஒரே மாதிரி அந்த விஷயத்த சொன்னாங்க. இவ வந்து பிறந்தது, கரு உருவானதும் நீங்கள் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ஒரு அட்வைஸு. போகிற இடம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும், ரொம்ப சாதாரண குடும்பமாக இருக்கும், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக இருக்கும், வேறு லெவலில் அந்த குடும்பத்தை கொண்டு போயிடுவா. இது வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு ஜாதகம் சொல்லிட்டு இந்த 4-5 பேரில் ஒரு 3 பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னோடய ஜாதகத்துக்கும் வந்து என்னோடய ஜாதக புத்தகத்தை பார்த்தோம். அது போல் இந்த ஒரே ஒரு ஜோதிடர், இப்போ நான் சொல்கிற ஒரு ஜோதிடர், இந்த ஜாதகத்தை இனிமேல் யார்ட்டையும் காமிக்காதுன்னு சொல்லிட்டார். அவரும் வந்து இதே விஷயத்தை வலியுறுத்தினார். அப்போ அவர் சொல்லும்போது, அது எது நடந்தாலும் நவம்பருக்கு அப்புறம் தான் அவளுக்கு மேரேஜ், நீங்கள் வந்து இதை பற்றி ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. சில மாறுபட்ட கருத்துக்கள், இப்போ நாங்கள் வந்து ஒரு வேளாளர்லேயே ஃபார்வர்டு கம்யூனிட்டி, இப்போ எங்களை வந்து சைவ பிள்ளைன்றது பேக்வேர்ட் கம்யூனிட்டி.
அப்போது மேபி நீங்கள் அது போல் கூட எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க. 3 பேர் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் தான் நடக்கும். ஆனால் அதில் வந்து திருவண்ணாமலை ஜோதிடர் மட்டும்தான் சிதம்பரம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். சிதம்பரம் டு மாயவரத்துக்குள்ளே தான் மாப்பிள்ளை, வேறு எங்கேயும் தேடாதீங்க, திருநெல்வேலியில் மாப்பிள்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஸோ நானும் அதை விட்டுட்டேன். நான் இப்போ என் பையனுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இப்போ நான் வந்து ஜிம்மு, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், இன்றைக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அந்தளவுக்கு உடம்பு டயர்டு. இன்றைக்கி அந்தளவுக்கு வேலை, ஏசி வேலை பார்க்கல, ஜிம்மில் ஹெவி ஒர்க் அவுட்டு வந்து படுத்தது இப்போ தான் எழுந்தேன் நான். இன்ஃபேக்ட் வந்து மணி இப்போ 8:30 மணி, செவ்வாய்க்கிழமை இரவு. நான் நார்மலாக 6:30க்கு ஷூட் பண்ணுவேன். இப்போ நான் அதனால் வந்து என்னுடைய பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கடைசியாக டெக்னிக்கலாக நான் பார்த்தது வந்து அவரை பார்த்தது அவர்கிட்ட தான் கடைசியாக பார்த்தது. அவர் என்ன வேறு என்னோடது, என் ஒய்ஃபோடது, பையனோடதுலாம் நான் கொடுக்கல, என்னோடது மட்டும்தான் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு மிக மிக பிரபலமான, அகில இந்தியாவில் பிரபலமான ஒரு அரசியல்வாதிக்கு ஜாதகம் பார்த்து அவர் வந்து அவருக்கு அது வந்து நம்பாமல் இருந்து, ஆனால் அவருக்கு அவர் சொன்னது நடந்த பிறகு அவர் அந்த பயங்கர பெரிய ரீச்சுக்கு போனார். அவர் ரீச்சில் தான் இருக்கார். ரொம்ப சிம்பிள் மனிதர். அந்த ஜோதிடம் சொல்வதற்கான ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தெலாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே இந்த நம்ம பேப்பரில் எழுதி வச்சு படிப்போம் இல்லையா, ஆண்டாள் சொக்கலிங்கமாகிய நான் தமிழக முதல்வராக, இது மாதிரி எழுதி வச்சு எப்படி படிப்பாங்க, அதுபோல் அவர் ஒரு சின்ன ஒரு கட்டம் போட்டார், ஐபேடு, லேப்டாப் பார்த்தாரு, கடை எழுதினார், விஷயம் முடிந்தது. அதில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட், டு த கோர் பர்ஃபெக்ட். ஒரு 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 கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம்லாம் கிடையாது. 3 குழந்தைகள், இந்த குழந்தையோடு சேர்த்து ஒரு தம்பி இருப்பார். தம்பி வெளிநாட்டில் தான் இருப்பார். அவரால் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். 2வது 3வது குழந்தை அபார்ஷன் ஆகிருக்கும். அது உங்களுக்கு வந்து இது போல் அந்த குழாயில் வந்து அந்த கரு உருவாகிருக்கும், ஏதோ சம்திங். அது போல் ரொம்ப அக்யூரேட்டாக எல்லாத்தையும் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் உணவு தொழிலில் வந்து ஈடுபட போகிறீங்க, அது வந்து உங்கள் பொண்ணு பேரில் தான் பண்ணுவீங்க, பொண்ணுக்காக தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அது உச்சத்தை தொடும். அப்புறம் இந்த பொண்ணுடைய இந்த இதில் வந்து நான் சொன்னல 4-5 ஜோதிடரில் 80% சொன்னது இவளுக்கு கல்யாண மண்டபம் உண்டு, இவளுக்கு ரிசார்ட்ஸ் உண்டு, இவளுக்கு ஹோட்டல்ஸ் உண்டு, அது 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இருக்கலாம், இவளுக்கு அந்த வாடகை வருமானம் மிஞ்சாயக்கூடிய மகராணி ஜாதகம் இது அப்படின்றதான் இவரும் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒய்ஃபோட உடல்நிலை இவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், இந்த பொண்ணு வந்து இந்த கேரக்டரு இப்படி தான் இருப்பா அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டார். அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த ஜாதகத்தை பார்த்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்குது சரியா அப்படிங்கிற. அவர் வந்து நான் பதிலெலாம் வந்து வெயிட்லாம் பண்ணல, ஆமாம் இல்லை சார் அப்படின்னா என் முகத்தெல்லாம் பார்த்து பேசல. பொதுவாக ஜோதிடர் எப்படின்னா முகத்தை பார்த்து பேசுவாங்க, நம்மளோட கண் அசைவு, முக அசைவு வச்சு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொஞ்சம் அழகாக ட்ரிட் பண்ணி பேசிடுவாங்க, டியூன் பண்ணி பேசிடுவாங்க. அவர் அதெல்லாம் இல்லை, அவர் அப்படியே படிக்கிறார். அவர் ஓர கண்ணால் பார்க்கல, அவருக்கு எதுவும் அங்கேருந்து கண்ணாடி வச்சு என் முகத்தை பார்த்து பேசலை. ஆமாங்கன்னு நானும் சொல்கிறேன். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஆன்சர் சொல்லிட்டார். 2வது, இந்த ஜாதக அமைப்புப்படி பணம் போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி என்னை பார்த்தார். ஆமான்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த போதுன்ற மனநிலை யாருக்குமே வராது, இது நான் ஜாதகம் பார்த்தல, இந்த அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, இது வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்தல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புப்படி என்ன சொல்கிறது, நீங்கள் பணம் சம்பாதிப்பு தான் நிறுத்தப்படாது, இன்னும் நிறைய வரும், உங்களோட எண்ணம் வந்து போதும் அப்படின்ற நீங்கள் கம்ப்ளீட் மனநிலைக்கு, அந்த ஹால்ட் மனநிலைக்கு வந்துட்டாலும் அது இனிமேல் தான் கொட்ட போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இடமா வாங்கி குவிப்பீங்க, நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் ஒரு டாப் மேனாக மாறுவீங்க, இது மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லிட்டார். நான் வந்து அந்த ஜோதிடத்தோடு இதோடு முடிச்சுப்போம். அது ஓகே, பர்ஃபெக்டாக அவர் பணம் பே பண்ணியாச்சு, வந்தாச்சு. நான் என் ஃப்ரெண்டு பார்த்தாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து அக்யூரேஷனாக இன்னும் எனக்காவது வந்து 99.99%, 0.01 ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது கூட. ஆனால் என் பொண்ணுக்கெலாம் கோயிலே போகணுன்ட்டார். அவளுக்கு வந்து எல்லோரும் சொன்னது போல தான், முருகர் கோயிலையோ சிவன் கோயிலில் தான் கல்யாணம் நடக்கணும், கொஞ்சமாக வச்சு கூட்டத்தை வச்சு பண்ணுங்கள், பெருசாக ரிசப்ஷன் வச்சுங்க அப்படின்ற கான்செப்டை அவரும் வழி முடிஞ்சிட்டார். அவரே தெளிவாக சொல்லிட்டார். இது திருவண்ணாமலை அக்பர் ஐயாவும் இதே தான் சொன்னார்.
இதில் என்னோடய நண்பருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கு நடந்தாலே கால் ஃப்ராக்சர் ஆகும். அதுபோல் மோசமான சூழ்நிலை. ஆமாம், 2 முறை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு விஷயம் பேசுகிறார். இவங்க சும்மா இருந்தால் கூட அடிப்படும். ஜன்னல் சாத்தும்போது விரல் உடஞ்சிடுச்சு, ஃப்ராக்சர், விரல் ஃப்ராக்சர். கேள்விப்பட்டதே இல்லை. அக்யூரஸினா டு த கோர் அக்யூரஸி. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து விவர் டிஸ்கஸிங் என்னென்னலாம் பேசி அப்புறம் வீடு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த ஜோதிட மேட்டரை விட்டுருவோம். அவன் உடனே வந்து நம்ம நண்பர்கள் உடனே அவர் யார் என்ன நம்பர்னு நம்ம மறுபடியும் செருப்படிப்பட தயாரில்லை. நமக்கு விதி இருந்ததுன்னா வந்து அது உங்களுக்கு அது கரெக்டாக நீங்கள் அதுக்கான நேரம் வரும்போது அது உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் என்னோடய நண்பர், ரொம்ப க்ளோஸான நண்பர், திருச்சியில் இருக்கார் ஒரு நண்பர், அவர்கிட்ட ஒரு ஜோதிஷரை போய் சொல்லி அவர் உடனே அவரை போய் பார்த்து எனக்கு பயம் என்னென்னா உடனே டக்குன்னு நம்ம ஆள் வீடியோ போட்டுருவோம். அதனால தான் இந்த விஷயத்தை இனிமேல் எவன்கிட்டையும் சொல்கிறதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நானும் அவரை பார்க்கல. அவர் சொல்லிட்டார் இந்த டைம் தானே. நானும் அதுக்கப்புறம் பிகம் வெரி கூல் அண்ட் காம். இது விட்டுருலாம். விஷயம் என்னென்னா, நான் என்கிட்ட சொன்னார் இல்லையா, அந்த பணம்ன்றது போதும் அப்படின்ற மனநிலை, இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச மனம். நான் யாராவது சொன்னாங்கன்னா வந்து நம்ப மாட்டாங்க. சொக்கங்க எல்லாத்துலேயும் பணம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் சுங்குவாச்சத்தை சேர்ந்த கார்த்திக் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் 5000 கொடுப்பார். இப்போ இன்றைக்கி வராரு வீட்டுக்குன்னா போகும்போது 5000 செலவு கொடுத்துட்டு போவார். நாளைக்கு திரும்ப வந்து கார் எடுக்க வர்றாரு, காரை விடுவார்னா திரும்ப 5000 கொடுப்பார். அவர் வசதி வாய்ப்பெலாம் இருக்குது, அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் அவருக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கா. நான் வந்து இதை வந்து பணம், இப்போ இதே வந்து நம்ம விட நமக்கு ஈக்குவல், நம்ம விட மேலானவங்க பணம் கொடுக்கும்போது மறக்கக்கூடாது. நம்ம விட கீழானவங்க பணம் கொடுக்கும்போது அது பாவம். அது எனக்கு இன்னொரு நண்பர் இருக்கார், அவர் பணம் கொடுக்கும்போது வேணாம் நீ சம்பாதிச்சதுக்கப்புறம் கொடுன்னு சொல்லிட்டேன். இது போல் சும்மா உட்காந்தா கூட எனக்கு வந்து பணம் என்பது வரும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெண்மணி வந்து அவங்க பொண்ணு பிறந்த நாளுக்கு ஆத்தூர்லேருந்து என்னோடய அன்பு சகோதரி எனக்கு போன வருஷம் 10,000 அனுப்பிச்சு, இந்த வருஷம் 10,000 அனுப்பிச்சு, அண்ணன் நீங்கள் செலவு வச்சுங்க. முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் இதை அண்ணனுக்கு அனுப்புகிறேன், அண்ணன் செலவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பணம் என்பது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஜாதகப்படியானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த மனநிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், அது உண்மையான மனநிலையாக இருக்கிற பட்சத்தில் அது பெரிய லெவலில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது மாறிவிடுகின்றது தான் என்பதுதான் உண்மை. ஸோ நீங்களும் அந்த பண விஷயத்தில் போதுன்ற மனநிலை வருவது போல் நடிக்கவாது செய்யுங்கள். நான் நடிக்கலை, நான் ஆண்டாள் பொதுவாக சொல்ல நான் நடிக்கலை. நம்பர் 2, அந்த மனநிலை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கும்போது தான் வரும். அது வந்து நம்பர் 1. இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறேன். உதவி பண்ணுறதை பார்க்குற இன்னொருத்தங்க அந்த உதவியை பார்த்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க 108 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. அதை வந்து செம்பு கலந்துனா எனக்கு பியூரஸ்ட் கோல்டு, அது 114 கிராம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து டைரக்டர் தரணின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், தூள் கில்லி படம்லாம் வந்து டைரக்டர் அவர் நம்ம சிஎம் விஜயெல்லாம் வச்சு எடுத்துருக்காரு. அவங்க வந்து மாமியார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபாலோயர். அவங்க வந்து ஒரு 5.25 கிராம் கொடுத்துட்டு போகிறாங்க தாலி பண்ணது. அப்புறம் அதையும் மெல்ட் பண்ணி அதுவும் ஒரு 1 கிராம் கோல்டு ஆகினா கிட்டத்தட்ட 122 கிராம் இப்போ என்கிட்ட இருக்குது. ஜெனியூனான ஆட்கள் கொடுக்கணும். இது வந்து என்னோடய நோக்கம் வந்து எல்லோரையும் நிற்க வச்சு நான் கொடுக்குறலாம் கிடையாது. என் கோல்டு கிடையாது, அவங்க கொடுத்தது அந்த அந்த பீப்புள் கொடுத்தது. இது இன்னார் தான் கொடுத்தா கணக்கு இருக்குது. இதுக்கு வந்து லஞ்சத்தை எதிர்த்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எங்கள் குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அது வேலையை ரிசைன் பண்ணுறாரு, லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டு. அவர் தான் இதை ஹேண்டில் பண்ணுவார். என் கணக்கு வழக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக டு த கோர் பர்ஃபெக்ஷன் இருக்கும். யாரோடையும் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா, அப்போ நாம் வந்து பண்ணால் அடுத்தவங்க அதை பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போது நாம் வந்து பண்ணுறது மட்டும் முக்கியமில்லை, அடுத்தவங்களையும் பண்ண வைக்கணும். அடித்து உதச்சி குத்திலாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் இருக்கணும். அதில் குறிப்பானதான் இப்போ கூட நான் சொல்கிறேன், ஆயில் வாங்கி கொடுங்க. எனக்கு இருக்க தகுதிக்கு வாங்கி தர முடியாது. அது அப்படி இல்லை. நான் வந்து இப்போ சொல்லாத விஷயங்கள், நூற்றுக்கணக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சில விஷயங்கள் மக்கள் பண்ணட்டுமே. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், பையனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், பண்ணட்டுமே. இது போல் நூற்றுக்கணக்கான கோயில் நான் ஐடென்டிஃபை பண்ணுற கோயிலில் தவறு நடந்தால் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எப்படி வந்து என்ன சொல்கிறது, காளிங்கராயன் போல தான் நம்ம தலைவர் போல தான், நம்முடைய குருநாதர் போல தான் எந்தவித பழிக்கு சொல்லுக்கும் வந்து ஆளாகாத ஒரு டீம்.
அப்படி பழின்னு ஒரு விஷயம் வந்துன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும். அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதுதான் அதோடைய விஷயம். எப்படி காளிங்கராயன் வந்து தன்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காவாயை வெட்டி, டெக்னிக்கலான காவாய் நேராக போய்டும் அப்படின்றதுக்கு பதில் அது குறுகலாக போனால் தான் வந்து எல்லாருக்கும் எல்லா இடங்களும் பாசன வசதி பெறுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கிடெக்சர் எக்ஸலன்ஸ் அது. அப்பயே அதெல்லாம் முடிவெடுத்து அதை வந்து பண்ணதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் சொல்கிறான், இவன் பாசன வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சதுக்காக, இவனுடைய வயல்களுக்கு தண்ணி வேண்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, இது என்னடா பெரிய விஷயம், இது நாட்டுக்காக, என் மக்களுக்காக, கொங்கு தேசத்துக்காக பண்ணேன், நான் இந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய குடும்ப வம்சாவளிகள் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு இஃப் ஐம் கரெக்ட். அவங்க அந்த கூட்டம்னு சொல்லும்போது சாத்தந்த கூட்டம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். அந்த மக்கள்லாம் வந்து இடம் பெயர்ந்து போய்டுறாங்க. இந்த தண்ணிக்கு சம்மந்தம் இல்லாத உயிர் போடுறாங்க, ஊருக்கு போய்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாளைக்கு முன்ன பின்ன பொண்ணையோ மாப்பிள்ளையோ கொடுத்து அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வந்தால் கூட அந்த குடும்பம் நல்லா இல்லை. அப்போ அதுபோல் ஒரு சத்தியமான ஒரு வாழ்க்கையை வந்து காளிங்கராயர் வாழ்ந்தார். காளிங்கராயர் வம்சாவளிகளும் வாழ்ந்துட்டுருக்கு. அவருடைய அந்த 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 கூட்டம், இந்த சாத்தந்தை கூட்ட மக்கள் அந்த 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 இந்த அந்த இடத்துக்குள்ளே இருந்த எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணும்போது இதே அமைப்பு தான் நான் வந்து என்னுடைய டீமுக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து இந்த மனநிலை வரணும்னா நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறது பத்தாமல் அடுத்தவங்களையும் நோகடிக்காமல், துன்புறுத்தாமல், கஷ்டப்பட்டு கசக்கிவிடாமல் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.